வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வினா விடை வகைகள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பொருள்கோள் வகைகள். பொருள்கோள் அப்படின்னா என்ன? பொருள் கொள்வது. எப்படி பொருள் கொள்வது அப்படின்னா, ஒரு செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். சரியா? ஒரு செய்யுள்ள அந்த பாடலுடைய பொருளுக்கு ஏற்ற மாதிரி சொற்களை என்ன பண்ணோம், மாற்றி பொருள் கொள்வதுதான் என்னது? பொருள்கோள். புரியுதா? இந்த பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி மாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் ஆகியன. இப்போ இது 8 வகைகள் இருக்குது. ஆனால் நம்முடைய பாடப்பகுதியில் என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள். இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீர் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள்கோள். சரியா? பொருள்கோள் அப்படின்னா பொருள் கொள்வது. எப்படின்னா, அந்த செயலுடைய பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பொருள் கொள்வதுதான் பொருள்கோள். இப்போ ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா, ஆற்று நீரானது எப்படி நேராக செல்லுமோ அதுபோல் அந்த பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை நேராக பொருள் கொள்வதா என்னது? ஆற்று நீர் பொருள்கோள். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. அதாவது இந்த இடத்துல நெல் என்று சொல்லக்கூடிய இந்த எழுவாய் அதோட தொழில்களான இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்று வினையெச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. இது தொடர்ச்சியாக அதில் பொருளை கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் என்ன பொருள் அப்படின்னா, இந்த கருவுற்ற இந்த நெற்பயிரானது நெற்பயிரையும் பச்சை பாம்பையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அந்த நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவத்தை போல முதல்ல கரு கொண்டு இருக்கும். எப்படி கருவுற்ற பச்சை பாம்பு மாதிரியே இந்த நெற்பயிரும் கருவுற்று இருக்கும். கதிர் விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று. இந்த கருவுற்ற இந்த நெற்பயிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கரு எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னா, செல்வத்துக்கு சொல்கிறாங்க. யார்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னா, பண்பற்ற மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வம். அப்போ பண்பில்லாத மக்கள்கிட்ட செல்வம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆணவத்தோட யார்கிட்டையுமே பணிவாக நடந்துக்க மாட்டாங்க இல்லையா? தலை நிமிர்ந்து இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த நெற்பயிர் கருவுற்றதுக்கப்புறம் எப்படி இருக்குது? தலை நிமிர்ந்து நிற்கின்றது. ஆனால் அந்த நெற்பயிர் முற்றியதுக்கப்புறம் என்ன ஆகும்? தலை சாய்ந்து கிடக்கின்றது. முடிவில் இந்த கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குவது போல வளைந்து காய்த்தன. புரியுதா? நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு கதிர் விட்டு, அதற்கு எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் எப்படி பணிவின்று நிமிர்ந்து நிற்பார்களோ அதுபோல குத்திட்டு நின்று, முடிவில் அந்த கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் எப்படி பணிவோடு இருப்பாங்களோ அதுபோல இந்த நெற்பயிரானது வளைந்து காய்த்தது. அப்போ ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, பாடலுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை ஆற்று நீர் போக்கை போல நேராக பொருள் கொள்வதுதான் என்னது? ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் அப்படின்னா வரிசை. அப்போ ஒரு செயலோட சொற்கள் முறை பிறழாமல் வரிசையாக அமைந்து வந்துச்சுன்னா அது நிரல் நிறை பொருள்கோள்.
இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல் முறை நிரல்நிறை பொருள்கோள், எதிர் நிரல்நிறை பொருள்கோள். சரியா? அந்த நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா வரிசையாக பொருள் கொள்வது. இப்போ இதை 2 வகைப்பட. ஒன்று முறை நிரல்நிறை பொருள்கோள், எதிர் நிரல்நிறை பொருள்கோள். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது முறை நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா என்ன? செய்யுள் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல்நிறை பொருள்கோள். அதாவது முறையாக பொருள் கொள்வது எப்படின்னா, அந்த வரிசையாக இருக்கக்கூடிய எழுவாயாக அமையும் பெயர் சொற்களாக இருந்தாலும் சரி, அது வினைச்சொற்களாக இருந்தாலும் சரி, அதற்கேற்ற பயனிலைகளும் அந்த வரிசைப்படியே பொருள் கொள்வதா என்னது? முறை நிரல்நிறை பொருள்கோள். உதாரணமாக, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறட்பால அன்பு அரண் என்ற 2 சொற்களை வந்து வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அவற்றின் விளைவுகளான பண்பு பயன் அப்படின்ட்டு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த எழுவாய்க்கான பயனிலையுமே வந்து அடுத்தடுத்த வரிகளில் வருது. அதுபோல் இல்லற வாழ்க்கையோட பண்பு எது? அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இல்வாழ்க்கையின் பண்பு அன்புன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அதோட பயன் வந்து அரண் என்று நம்ம பொருள் எடுத்துக்கணும். அப்போ அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும், அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக வந்துள்ளது. அது என்னது? முறை நிரல்நிறை பொருள்கோள். அதாவது முறையாக வரிசைப்படுத்தி பொருள் கொள்வது. அந்த எழுவாய்க்கேற்ற பயனிலை அடுத்தடுத்த வரிகளில் வந்திருக்கு இல்லையா? அதனால் நிரல்நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இந்த பாடல் என்னது? முறை நிரல்நிறை பொருள்கோள். நிரல் என்பது வரிசை. அப்போ வரிசைப்படுத்தி பொருள் கொள்வதால் இதை நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எதிர் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா, செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல்நிறை பொருள்கோள். அதாவது எழுவாய்களை முதல்ல வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதோட பயனிலைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிரெதிராக அமைத்து சொல்கிறது. இப்போ நிரல்நிறை பொருள்கோள் என்ன பார்த்தோம்? அதுக்கு அடுத்த பயனிலைகள் வந்து நேராக வரும். ஆனால் இதில் வந்து என்னென்னு பார்க்குறோன்னா எதிரெதிராக பயனிலைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா எதிர் நிரல்நிறை பொருள்கோள். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறட்பால முதல் அடியில் விலங்கு மக்கள் அப்படின்ட்டு எழுவாய்களை சொல்லியிருக்காங்க இல்லையா? விலங்கோடு மக்கள், விலங்கையும் சொல்லியிருக்காங்க, மக்களும் சொல்லியிருக்காங்க. வரிசைப்படுத்திட்டு அடுத்த அடியில் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் கற்றார்? மக்கள். யார் கல்லாதவர்? விலங்குகள் இல்லையா? அப்போது கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல்நிறை பொருள்கோள் ஆகும். அப்போ எதிர் நிரல்நிறை பொருள்கோள் அப்படின்னா எழுவாய்களை ஏற்கும் பயனிலைகளை வந்து எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். அதுதான் என்னது? எதிர் நிரல்நிறை பொருள்கோள். எழுவாய்கள் இருக்கும், அந்த எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை வந்து எதிரெதிராக இருக்கும். இப்போ விலங்குக்கு வந்து ஏனையவர் அப்படின்ட்டு இதற்கான பயனிலை வந்து எதிராக வந்திருக்கு. மக்களுக்கு வந்து கற்றார் அப்படின்ட்டு மாறி வந்திருக்கு இல்லையா? அப்போ அது என்னது? எதிர் நிரல்நிறை பொருள்கோள். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா, ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது. ஒரு அடி அதில் வந்து நிறைய வந்து சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும். அந்த சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? சேர்த்து பொருள் எடுத்துக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு கூட்டி பொருள் கொள்வது. அது என்னது? கொண்டு கூட்டு பொருள்கோள். இப்போ இந்த பாடலை பார்த்திங்கன்னா, ஆழத்து மேலே குவளை, ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாழி நெடிய குரங்கு. குவளை என்பது குவளை மலர் இல்லையா? குவளை என்பது குவளை மலர். இது எப்படி ஆலமரத்தில் இருக்கும்?
குளத்தில் வாலின் நெடிய குரங்கு. குளத்தில் வந்து நீண்ட வாழையுடைய குரங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம அப்படியே பொருள் எடுத்தோம்னா இது தவறான பொருளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இந்த சொற்களை மாற்றி பொருள் எடுத்துக்கணும். எப்படின்னா ஆழத்து மேலே வாலின் நெடிய குரங்கு, குளத்தில் குவளை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கோன்னா அது சரியாக இருக்கும். குளத்தில் குவளை மலர்கள் பூத்திருக்கும், ஆலமரத்து மேலே நீண்ட வாழையுடைய குரங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் இல்லையா. இதுதான் என்னது, கொண்டு கூட்டு பொருள்கோள். அதாவது ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேல குரங்கு குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். இது உங்களுக்கு புரியுதா? பல அடிகளில் சிதறி கிடக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி பொருள் கொள்வதுதான் என்னது, கொண்டு கூட்டு பொருள்கோள். இப்போ இதில் வந்து குருவினா கொடுத்துருக்காங்க, சிறுவினா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எளிமையான வினாக்கள் தான். நீங்கள் என்ன பண்ண, உடனே உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் தெளிவாக அந்த இலக்கண பகுதி போட்டு வினா விடைகளை எழுதிக்கோங்க. எழுதுறது மட்டும் கிடையாது, நீங்கள் அன்றைக்கே அந்த பாடப்பகுதியை படித்து முடிச்சிருக்கணும். சரியா? அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.